என் அருமை பெற்றோர்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, நீங்கள் இந்த நிலத்தில் மற்றவர்கள் எடுத்து வைக்கிற அரசியலையும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலையும் சற்று உற்று நோக்குங்கள் என்று அன்போடு நாங்கள் வேண்டுகிறோம். இதுவரை இந்த நிலத்தில் தமிழ் மொழி காக்க வேண்டும், தமிழ் இனம் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழர் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், மாநில தன்னுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், பிற மொழி திணிப்பு என்பது தன் தாய்மொழியை அழித்துவிடும் என்ற வரலாற்று உண்மை அறிந்து இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி நின்றோம். இவையெல்லாம் இன்று என்ன ஆயிருக்கிறது என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். மாநில தன்னாட்சி என்பது வெற்று வார்த்தையாக மாறி நிற்கிறது. இந்தி எதிர்ப்பு என்பதும் தமிழ் மொழி பாதுகாப்பு வளர்ச்சி என்பதும் வெறும் வார்த்தைகளாக மாறி போய்விட்டது. தமிழர் நிலம், அதன் வளம், பாதுகாப்பு என்பதும் சுத்தமாக அப்படி நிலம் வளம் என்றால் எல்லாம் என்றெல்லாம் ஒன்று இருக்கிறதா எந்த அளவுக்கு மாறி நிற்கிறது. அதை பற்றி கவலையே படுகிறதுக்கான அரசியலோ அதிகாரமோ இங்கு நிறுவப்படவில்லை. இந்த சூழலில் நம் நிலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, பெரும்பாலான மாநிலங்களில் கேரளாவை தவிர ஒரு குப்பை மேடாக மாற்றி நிறுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கேரளா, குறிப்பாக கேரளாவே அங்கிருந்த கழிவுகளை அவர் மாநிலத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் மொத்த கழிவையும் தமிழர் நாட்டில் கொட்டுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உலகின் குப்பை மேடாக இந்தியாவும், இந்தியாவின் குப்பை மேடாக தமிழ்நாடும், தமிழ்நாட்டின் குப்பை மேடாக கடலூரும் மாறி நிற்கிறது. இதிலே அதிகப்படியான கழிவுகள் கேரள கழிவுகள். ஆடு மாட்டு கழிவு, இலைதலை கழிவு வந்து சரி உரமாகும். ஆனால் மருத்துவ கழிவுகளை திட்டமிட்டு கொண்டாந்து கொட்டுவதை இந்த அரசுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த ஒரு நாசகார திட்டம் உள்ள வந்தாலும் அப்படியே அனுமதிப்பதையும் பார்க்கிறீர்கள். நச்சு ஆலைகளை உள்ளே அனுமதிப்பது நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்குகிற, விஷமாக்குகிற தொழிற்சாலைகள். நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் காற்றை சுவாசிக்கிறோம் என்று. இல்லை, கந்தக துகள்களை சுவாசிக்கிறோம். நீரை குடிக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, சிறுக சிறுக ஒவ்வொரு துளியாக விஷத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். உணவை நஞ்சாகி போனது. சான்று உங்களுக்கு, 3 வயது குழந்தைக்கு புற்று, பெரும்பாலானோருக்கு வாயிலை தொற்று புற்று வருகிறது. 100 மரணங்களை நீங்கள் கேள்விப்படும் போது 90 பேர் புற்றுநோயால் இறப்பதை விழுக்காட்டு அடிப்படையில் நீங்கள் பார்க்க முடியும். வயது பெரியவர்கள் பான்பராக்கு போடுவார்கள், புகையிலை பயன்படுத்துவார்கள், மது அருந்துவார்கள், சிகரெட்டு புகைப்பார்கள். இதனால் புற்று வருது என்று நாம் கருதலாம். ஆனால் 3 வயது குழந்தை தாயின் பாலை தவிர எதையுமே பருகாத ஒரு பச்சிளம் குழந்தைக்கு ஏன் புற்று வந்தது? இந்த தாய்ப்பால் நஞ்சாகி போனதால் வந்தது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? தாய் உண்ட உணவு நஞ்சாவிருச்சு, விஷமாயிருச்சு. உணவு ஏன் விஷமாயிருச்சு? ரசாயன உரங்களை எல்லா பயிரின் வேரிலும் கொட்டி விளைவதை, நஞ்சையே நாம் விளைவிக்கிறோம் என்கிற உண்மையை இன்று வரை நாம் உணரவே இல்லை. ஒரு தலைமுறை தாண்டி பக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம், சால்பட்டு எதையோ போட்டு வேர்ல கொட்டுறது. அதுக்கு மேல பூச்சி அடிச்சிடக்கூடாதுன்னு அது எதையாவது போட்டு விஷ மருந்துகளை அடித்து பூச்சியை கொல்கிறோம் என்ற பேரில். நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், நம்மாழ்வார்ட்ட, அப்பா பூச்சி மருந்து பூச்சியை கொல்லணுமா அப்படின்னு. பூச்சியை ஏப்பா கொல்லணும்னு கேட்டாங்க. ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, ஒரு பூச்சி தேன் தருது, பல பூச்சிகள் இனப்பெருக்கத்துக்கு உதவுது. இப்ப எந்த பூவுமே பூக்கும் என் உடன் பிறந்தவர்களை காய்க்காது. அங்க மகரந்த சேர்க்கை நடத்தணும்.
ஒரு பூவில் ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு தேனி, ஒரு வண்டு, ஒரு தேன் சிட்டு தன் உணவு தேவைக்கு தேன் உண்ண போகும்போது அது இறக்கையில், மூக்கில், தன் உடல் பாகங்களில் அந்த மகரந்தத்தை ஒட்டி கொண்டு அடுத்த பூவில் போய் உட்காரும். அப்ப இந்த பூவிலிருந்து இந்த பூவுக்கு மகரந்தம் கடத்தப்படுது. இது மகரந்த கடத்திகள். இதை மனிதன் செய்யவே செய்ய முடியாது. மனித அறிவு இதை சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. தேனீக்களை கொண்டு விட்டு, வண்ணத்து பூச்சிகளை கொண்டு விட்டு, பூச்சிகளை எல்லாம் அழித்து விட்டு இன்று பெரிய பெரிய தோட்டங்களில் முதலாளிகள் ஒரு பூவோடு ஒரு பூவை எடுத்து ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை லட்சம் பூவை நீ இப்படி ஒட்டி கொண்டிருப்பாய்? அப்ப எல்லா செடிகளும் பூக்கும், காய்க்காது. பூச்சி வண்டுகள் இறந்து விட்டது. முன்பெல்லாம் நீங்கள் மழை பெய்யும் போது பார்த்தீர்கள், பல்லாயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள், தட்டான் பூச்சிகள் எல்லாம் பறக்கும். இப்ப எதுவுமே இருக்காது. இது ஒரு பேரழிவை, நமக்கு நாமையான பேரழிவை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூச்சி மருந்து அடித்ததுனால இப்ப பாருங்க, தேனீக்கள் என்ற ஒரு இனம் இல்லை என்றால் 4 ஆண்டுகள் கூட மானுட இனம் இருக்காது, அழிந்து விடும்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உலக அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், 4 ஆண்டு கூட மனிதன் வாழ முடியாதான்னு. அப்படி என்ன தேனி செய்து அதுதான் அதிகப்படியான மகரந்தத்தை கடத்துது. ஒரு இடத்துல இருந்து கடத்துது. அப்ப பூக்கிற செடியெல்லாம் நல்லா காய்க்குது, விளைச்சல் வருது, வேளாண்மை பெருகுது. இப்ப இந்த தேனி எப்படி சாகுது? அந்த தேன்கூட்டில இருந்து ராணி தேனி கட்டளை இடுது, எல்லா தேனியும் பறந்து வருது. அது வரைக்கும் நிதானத்தில் வருது, போற திசை தெரியுது, திருப்பி எந்த திசையில நம்ம பறந்து வரணும்னு அதுக்கு நினைவு இருக்குது. அங்க போய் பூவுல உட்காருது. அங்க தேன் இல்லாம நம்ம அடிச்சு வச்ச பூச்சி மருந்து அது கலந்து இருக்கிறதுனால அது விஷமாயிருது. அப்ப தேனை, அந்த விஷம் கலந்த தேனை உண்டுட்டு திரும்பும் போது எங்கிருந்து நமக்கு புறப்பட்டோம், எங்க திருப்பி போகணுங்கிறத நினைவை இழந்துருது. நம்ம ஆள் டாஸ்மார்க்கு போகும்போது சரியா போவான், குடிச்சிட்டு திருப்பி வரும்போது வீடு எங்க இருக்குன்னு தெரியாம மயங்கி தெருவில் கிடப்பது போல இந்த பூச்சிகள் அங்கெங்கே மயங்கி விழுந்து செத்துருது. எல்லா பூச்சிகளின் வருகைக்காக காத்திருந்த ராணி தேனி எந்த தேனியும் வரலைன்னு அதுவும் செத்துருது. இப்படியே இந்த தேனீக்கள் இனம் அழிந்து கொண்டு வருது.